தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இங்கே ப்ளூ கலர் லேயர் இருக்கும். இதில் வந்து இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த கேமரா சிம்பிள் எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிக்சரோட சைஸ் வந்து பெருசாகிங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க. இல்லை பொசிஷன் கரெக்டாக இல்லைனா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்வைப் கேட்டு மூலையை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க ஃபாண்டோட ஸ்டைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபாண்டோட ஸ்டைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா 18 pt அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் பண்ணிக்கங்க. ஸ்மால் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி தான் இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ண போகிற இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் லேயர்லையும் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிங்க, இல்லை ரீப்ளேஸ் பண்ணுற அதை சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ எடிட் பண்ண பிறகு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.